இஸ் மை டே 1 ஆஃப் ரைடிங் டு பெங்களூர். எதுக்குறே பெங்களூர் போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கெட் அ ஹெல்மெட். என்னோட ட்ரீம் ஹெல்மெட்டை வாங்குறதுக்கு தான் போகிறேன். எதுக்கு கோயம்புத்தூரில் கிடைக்காத ஹெல்மெட்டாக நீ பெங்களூரில் போய் வாங்க போகிறேன்னா, பிகாஸ் அங்கே ஏதோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கேஒய்டி ஹெல்மெட் எனக்கு வந்து ஆஃபரில் கிடச்சிச்சின்னா என்னோடய ரைட் காஸ்ட்டும் கவர் ஆகும், என்னோட ட்ராவல் காஸ்ட் எல்லாமே கவர் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நான் போகிறேன். ஜென்ரலாகவே ரைடு போகும்போது லைக் சின்ன சின்ன ஐட்டம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாம் அதிகமாக வர டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஸ்கிப். ரோடு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரோடு போய்கிட்டே இருக்குது. 300 கிலோமீட்டர் தானே அசால்ட்டான வேலைக்கு போயிட்டே இருக்குது. நிறையா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் என்ன டீஹைட்ரேட் ஆகிட்டேன்னா மைக்கம் போட்டு விழுந்தால் யாரு காப்பாற்றும். இந்த ரோடு வந்து ஃபாரஸ்ட் ரோடு. இந்த ரோட்டில் வந்து வண்டி எல்லாம் பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் ஒரு 20 ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய டைம் நான் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு மட்டும் ஒரு சின்ன லேன் மாதிரி போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு தப்பாக போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி திரும்பி வந்தேன். இந்த மாதிரி நிறைய வில்லேஜ் பிளேஸு அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு இடம். நம்ம தான் இந்த படத்தில் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். எப்படா நம்ம சம்பவம் பண்ணாமல் போயிட்டுருக்கோன்னு யோசிச்சு பார்த்தா தான் ஒரு 10-15 கிலோமீட்டர் தப்பான ரூட்டில் போயிருந்தேன். ஸோ அப்புறம் ஃபைனலாக வெளியே வந்து கரெக்டான பிளேஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிருந்தேன். பிகாஸ் எனக்கு முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 370 கிலோமீட்டர் அசால்ட்டான வேலை இல்லைல்ல. இப்படா நம்மளுக்கு இன்னொரு சம்பவம் நடக்கலான்னு பார்க்கும்போது ஹெல்மெட்டை கழும்போது ஹெட்செட் எடுத்து அந்த டிச்சுக்குள்ளே போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் பெங்களூர் ரீச் ஆகிட்டேன்.